ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். துன்பங்களை போக்கும் சத்யநாராயணர் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். பூஜை செய்கிறது இல்லைங்க, ஏன்னா பூஜை செய்கிறது நான் வீடியோ எடுக்கலை. சும்மா நார்மலாக நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ரெடி பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. அப்புறமா ஒரு 3 விஷயங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணோன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. அதில் முதல் விஷயம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கணும். மஞ்சளில் பிள்ளையார் நம்மளால் பிள்ளையார் சில மாதிரி இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி பிடிக்கிற மாதிரி பிடிக்கனாலும் பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா சும்மா இந்த கும்பம் மாதிரி நம்ம அப்படியே நார்மலாக பிடிச்சி வைப்போம் இல்லைங்க, அந்த மாதிரியும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எப்படினாலும் சரிங்க, விநாயகர் கண்டிப்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சே ஆகணும். மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சத்யநாராயணர் பூஜை பண்ணலைனாலும் பரவாயில்லை, நார்மலாக பௌர்ணமி அன்னைக்கு பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க. அவருக்கு பொட்டு வச்சுட்டு அவருக்கு 2 தீபம், அதாவது படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை கட்டி வச்சு நம்ம தீபம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக நெய் விளக்கு நம்ம 2 போட்டுக்கலாம். அவருக்கு அப்படி பண்ணுற அந்த பிள்ளையார் பௌர்ணமி அன்னைக்கு பிடிக்கிற பிள்ளையாரை, மஞ்சள் பிள்ளையாரை வச்சு நம்ம 30 நாள் அவருக்கு நம்ம விளக்கு போட்டு நம்ம பூஜை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நார்மலாக பூஜை தான். எப்பயும் போல் விளக்கு போடுறோம், பிரசாதம் ஏதாவது நெய் விளக்கு போடுறோம். பிரசாதம் திராட்சை, நட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, திராட்சை, முந்திரி, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இப்படி எதுனாலும் ஒன்று வச்சுக்கலாம். பால் இல்லை இப்போ கடலை சர்க்கரை, எப்படி சொல்கிறது, பொட்டுக்கடலை சர்க்கரை சொல்லுவாங்க, பொரிக்கல்லையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஏதோ ஒன்று வச்சு நம்ம டெய்லி நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டால் போதுமானது. அவருக்கு அவ்வளோதான். தூப தீபம் காட்டி நம்ம வச்சுக்கலாம். அருகம்பில்லே போதும், பூ தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. எருக்கம்பூ கிடைச்சா எருக்கம்பூ வச்சுக்கலாம். இப்படி நம்ம 30 நாளைக்கு பூஜை போட்டோன்னா எல்லா பிரச்சனையுமே தீந்துடும். இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். எல்லாமே தீந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஓரளவு எல்லாமே நார்மலாக நடந்துட்டு, நான் என்ன நினைக்கிறேனோ அது ஓரளவு நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கான பூஜையை அந்த பிள்ளையாரை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இன்னும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையார் இருப்பார். ஏன்னா நான் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜைக்கு பிடிக்கிறனால அந்த பிள்ளையார் அப்படியே வச்சுருப்பேங்க. நான் எப்போ ஆற்றுக்கு போகிறேன்னா அப்போ தான் போடுவேன். அது வரைக்குமே அவங்க எங்கள் வீட்டு பூஜை அறையில் தான் இருப்பாங்க. 5-6 பேர் இதோட சேர்ந்துட்டாங்க. அப்புறமா 2வது விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஏதாவது மருதாணி விளக்கு, பஞ்சகாவிய விளக்கு, நெல்லிக்காய் விளக்கு, எதுனாலுமே இந்த பௌர்ணமி அன்னைக்கு போடுறதுமே ரொம்ப ரொம்ப விசேஷம். வெள்ளி செவ்வாய் டெய்லியுமே போடணும். டெய்லியும் நம்மளால் அவ்வளோவா நெல்லிக்காய் கிடைக்கிறதில்ல, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும், மருதாணி கிடைக்கலன்னு. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இதுதான் போட்டுக்கணும். இதில் ஏதாவது இந்த அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம போடுறது ரொம்ப விசேஷமானது. எனக்கு நேற்று நெல்லிக்காயும் கிடைக்கல, மருதாணியும் பறிக்க மறந்துட்டேன். சரி, அதனால் ஈவினிங் மேலே எங்கே பறிக்கிறதுன்னு சொல்லிட்டுங்க, நான் பஞ்சகாவிய விளக்கை யாகம் பண்ண பலன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பாருங்கள், கலசத்துக்கு முன்னாடி நான் பஞ்சகாவிய விளக்கு நான் ஏற்றி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 3வது விஷயம் என்னென்னா, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்குமே சுத்தப்படுத்தி பூஜை, சிலையாக இருந்ததுன்னா பால் எல்லாம் வச்சு அபிஷேகம், இல்லை மஞ்சள்லையாவது அபிஷேகம் பண்ணி பூஜை போட்டு அவங்களுக்குமே நம்ம நெய்வேத்தியம் வச்சு பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் பூஜை போடணுங்க. இந்த 3 விஷயத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க. இதை 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் சத்யநாராயணர் பூஜை இப்படி தான் நடந்தது.